வணக்கங்க. நம்ம இன்னைக்கு காலையில தினமலர் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. சரிங்களா? இன்னைக்கு டேட் என்னென்னா, தினமலரில் இன்னைக்கு டேட் என்னென்னா மே 12, 2026 செவ்வாய்க்கிழமை. சரிங்களா? ஒவ்வொரு கேள்வியாக பார்த்து சால்வ் பண்ணலாம். முதல் கேள்வி, ரகசியத்தை மறைக்கவே முடியாமல் உணர்பவனை இப்படி சொல்லலாம். ரகசியத்தை எப்போவுமே எல்லாத்திட்டையும் வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்கவனை சரியான ஓட்ட வாயின்னு சொல்லலாம். எல்லா பக்கமும் உலகிக்கிட்டே இருக்கான். ஓட்ட வாய். ஓட்ட வாளியில் ஓட்டப்பட்ட தண்ணி எப்படி ஒழுகிக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி இவன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி லீக் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பான். சரிங்களா? ஒன்று மேலேருந்து ஓலை அனுப்பிச்சிருக்கு. தீ விபத்தில் இறந்தவரின் மரண டேஷ் இன்னமும் காதில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஓலம்னு சொல்லலாம். சரிங்களா? 4 மேலேருந்து கீழே. தட்டச்சு இயந்திரம் ஆங்கிலத்தில். தட்டச்சு இயந்திரம்னா டைப்ரைட்டர் தான். ஸோ இப்போ இது என்னென்னு சொல்லலாம், ஓட்டை வாய் அப்படின்னு சொல்லலாம். ஓட்டை வாயின்னு தான் கரெக்டாக இருக்கும். அப்போது டைப்ரைட்டர் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். டைப் ரைட்டர். சரிங்களா? 6 இடமிருந்து வலம் என்ன? ஆகாய விமானத்தை கண்டுபிடித்த இந்த சகோதரர்கள். ஆகாய விமானம் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு கேட்குறாங்க. ரைட் பிரதர்ஸ். ரைட் சகோதரர்கள் அப்படின்னா வில்பர் மற்றும் ஆர்வில் ரைட்டுங்க. இவங்க டிசம்பர் 17, 1903 ஒரு 120 செகண்ட் ஓடக்கூடிய ரைட் பிளேயருங்க ஒரு ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க. இவங்க முதல்ல சைக்கிள் கடை தாங்க வச்சுருந்தாங்க. 8 இடமிருந்து வலம். சத்ய சாய்பாபா பிறந்த இந்த இந்திய மாநிலம் பிரசாந்தி நிலையம் எனும் பெரும் ஆசிரமம் செயல்படுகிறது. சாய்பாபா பிறந்த ஆந்திய மாநிலம் அப்படின்னா புட்டபர்திங்க. பதில் என்ன? புட்டபர்தி. இது ஆந்திராவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனந்தபூர் மாவட்டத்தில் இருக்குங்க. அனந்தபூர் மாவட்டம். இந்த பிரசாந்தி நிலையம் அப்படின்னா நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா உயர்ந்த அமைதியின் பிறப்பிடம் அப்படிங்க பொருள்படும். சரிங்களா? 8 மேலேருந்து கீழே. எல்லோரும் அந்த அமைதியை தான் தேடிட்டு இருக்கோம். 8 மேலேருந்து கீழே. புரியாதது. இந்த கிளாஸில் புரியாதான்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இல்லையான்னா, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா புரியாதது. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா புரிந்தது. எனக்கு எல்லாம் விளங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி. 11 இடமிருந்து வலம் என்ன? இது தலை காக்கும். நம்ம செஞ்ச தர்மம் தான் என்றைக்குமே தலை காக்கும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். சரிங்க. 12 மேலேருந்து கீழே என்ன? மேலே ஆரம்பிச்சுக்கு. பூனா மலர்னு சொல்லலாம். 16 இடமிருந்து வலம் என்ன? 2020. தமிழக தேர்தல் கமிஷனராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர். தமிழக தேர்தல் கமிஷனராக 2026 நியமிக்கப்பட்டவங்க யாருன்னா அர்ச்சனா பட்நாயக். அர்ச்சனா பட்நாயக் 2026 உள்ள எலெக்ஷனுக்காக. சரிங்களா? 13 மேலேருந்து கீழே என்ன? 4 முடியுது. அரசே அப்படின்னு ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க. அப்போ மன்னா அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். 13 இடமிருந்து வலம் என்ன? தாய் ஆங்கிலத்தில் மாம், செல்லமாக மம்மி.
14 மேலேருந்து கீழே என்ன மீல ஆரம்பிச்சு 100 டேஷ் மீட்டர் அளவில் கனமழை பெஞ்சிருக்கு. 100 சென்டிமீட்டர் சொன்னால் அது 1 மீட்டர் ஆகிடும். 100 மில்லிமீட்டர் மீ ஆரம்பிச்சிருக்கனால 100 மில்லிமீட்டர் அளவில் மழை பெஞ்சிருக்கு, கனமழை பெஞ்சதாக சொல்கிறாங்க. 17 இடமந்து வளம் என்ன லீல ஆரம்பிச்சிருக்கு. அல்லி மலை ஆங்கிலத்தில் சொல்லுங்கள். அல்லி மலை வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் சொன்னீங்கன்னா லில்லி. சரிங்களா? 15 மேலேருந்து கீழே புலி பூனை குடும்பத்தை சேர்ந்தது. சரிங்க, பூனை மதியே இருக்குது. அப்போ டைனோசர் எந்த குடும்பத்தை சேர்ந்துச்சு? பல்லி குடும்பத்தை சேர்ந்தது. ரெடில்ஸா இல்லை, பல்லி குடும்பத்தை சேர்ந்தது. சரிங்களா? 9 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். இம்மில் முடியுது. மடியில் இது இருந்தால்தானே வழியில் பயம். மடியில் கணம் இருந்தால் தானேங்க வழியில் பயம். நம்ம தப்பு செஞ்சுருந்தா தானேங்க வழியில் பயப்படணும். சரிங்களா? மடியில் கணம் இருந்தால் வழியில் பயம், பழமொழிங்க. 9 இடம் வந்து வளம் என்ன? பாஸ்வேர்டு என்பது என்ன? கடவுச்சொல். கடவுச்சொல் அப்படின்னா பாஸ்வேர்டு. சரிங்களா? இப்போ 4 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போமா? இதற்கு டேஷ் அதற்கு இடம் கொடுக்க மாட்டோம் என்றால் மிக குறைந்த அளவு கூட அனுமதிக்க மாட்டோம் என்று பொருள். இதுக்கு இடம் ஹிண்ட் எதாவது இருந்தால் பார்ப்போம். 4 சங்கீதம். சங்கீதம் வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? 2 எழுத்து. இசை. இசைன்னு சொல்லலாம். 5 மேலே இடம் வந்து வளம் என்ன? 60 நொடிகள் கொண்டது. 60 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? 1 நிமிடம். இப்போ இம்மு வந்துக்குங்க. இந்த கேள்வியை பல பேர் பார்ப்போம். இம்மி அளவு அதற்கு இடம் கொடுக்க மாட்டோம் என்ன அப்படின்னா மிக குறைந்த அளவு கூட அனுமதிக்க மாட்டோம் என்று பொருள். இங்கே இம்மு வந்துருக்கு. ஸோ இம்மி அளவு. இம்மி அளவுனா சின்ன அளவு கூட இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறேன். 3 மேலேருந்து கீழே என்ன? 2வது இடத்து மீ. நெல்லின் புறத்தோல். நெல்லோட புறத்தோல் என்னன்னு சொல்லுவீங்கன்னா உமி அப்படின்னு சொல்லுவேன். பதில் என்ன? உமி. உமின்னா சிலிக்கான நாச்சத்து நெஞ்சிச்சு நெல்லோட தோல். சரிங்க. 5 மேலேருந்து கீழே என்ன? மன அமைதிங்க. நிம்மதி வேணும். என்ன உழைச்சாலும் ஒரு நிம்மதிங்க ஒரு வார்த்தை வேண்டும். ஓகே. 7 இடம் வந்து வளம் என்ன? திமுகன்னா ஆஃபீஸ் வந்து அறிவாலயம்ங்க. திமுகவுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து அறிவாலயம், சென்னையில் இருக்குது. பாஜகவுக்கு எங்கே என்ன? கமலாலயம்னு சொல்லுவோம். கமலாலயம் சென்னை டி நகரில் இருக்கு. சரிங்களா? 7 மேலேருந்து கீழே என்ன? சிங்க ஒலி. சிங்க ஒலி அப்படின்னா சிங்கம் என்ன பண்ணோம்? கஜனை. சிங்க ஒலி அப்படின்னா கஜனை. ட்ரோ. 10 இடமெந்து வளம் என்ன? அதை வச்சா மேலேருந்து இந்த கல்வியை சால்வ் ஆகிடும். 10 இடமெந்து வளம் என்ன? டேஷ் பிடித்தவள் பாக்கியசாலி. பானை பிடித்தவள் பாக்கியசாலி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழமொழி தாங்க. திருமணமான பொண்ணை வந்து புகழத வகையில் சொல்லக்கூடியது. அவங்க வந்து கல்யாண டைமில் வந்து பானை ஏந்தி போவாங்களாம். பானை ஏந்தின்னா குடம் அந்த மாதிரி பானை ஏந்தி போவையில் அவங்க என்னத்தை கொண்டு போவாங்கன்னா அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் கொண்டு போவாங்களாம். பானை ஏந்தியவள் பாக்கியசாலி. இந்த பானையை தூக்குனவங்க பாக்கியசாலின்னு சொல்கிறாங்க.
இந்த இப்போ எல்லாம் படமும் வந்திருக்கு. 1958 வந்து மூவி, காமெடி மூவியாக ஒரு படமும் வந்திருக்கு. சரி, 10 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் படம் என்றால் கனமான காதியனையே அணைவதால் காது மடலில் உள்ள துளை பெரிதாகி கீழ்நோக்கி நீண்டுவிடும். பாம்படம் அப்படின்னா வயசானவங்க பாட்டிலாம் எல்லாம் பார்த்துருப்போம், பாம்படம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அவ்வளோ பெரிய கம்மல் போட்டோன்னா காது இழுத்துட்டு போயிருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைய பதிலுங்க. இன்னைக்குள்ள சீக்கிரமாகவே சால்வ் பண்ணிட்டோம். தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. நன்றிங்க.